புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரனான ஜோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தின் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தவக்காலம் 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமையை சற்று ஆழமாக நாங்கள் பார்க்கின்ற போது, சிறப்பான விதத்திலே அன்பானவர்களே, தவக்காலத்தினுடைய 1வது வாரத்திலே நாங்கள் ஞாயிறு அன்று நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய சோதனைகளை பார்த்தோம். இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகள், அவற்றை நாங்கள் எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு பதிலையும் அன்றைய நாளில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற போது, இன்றைக்கு 1வது வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாற்று நாயகன் அங்கே வருகின்றார். அவருக்கு ஆண்டவர் ஆசியை வழங்குகின்றார். அதாவது, ஆண்டவர் உன்னுடைய நாட்டிலிருந்தும் உன்னுடைய இனத்தவரிலிருந்தும் உன் தந்தையின் வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகின்ற இடத்துக்கு நீ போக வேண்டும். ஒரு அழைப்பினுடைய மேன்மையை ஆபிரகாம் ஒரு முதிர்ந்த வயதிலே பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் இறைவனுடைய அழைப்புக்கு அவர் ஆமென்று பதிலளித்து செல்லுகின்றார். இதுதான் அன்பானவர்களே இறைவனுடைய அழைப்புக்கு கொடுக்கின்ற மறுமொழி. எங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பினுடைய மேன்மையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய கேள்வி மிக முக்கியமானது. அழைத்தலினுடைய மேன்மையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? ஆமென்று நாங்கள் பதிலளித்து இறைவனுக்கு பின்னாலே நாங்கள் போகிறோம். ஆனால் பல்வகையான இந்த கவலைகள், உலக பற்றுக்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டு அந்த அழைத்தலை சரியான விதத்தில் வாழ முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அன்பான அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவ அழைப்பு என்பது ஒரு அழகான அழைப்பு. அந்த அழைப்புக்கு தகுந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடிகிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் முதலையாக நாங்கள் சிந்திப்போம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தந்தையின் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காட்டுகின்ற நாட்டுக்கு நீ போக வேண்டும் என்று சொல்ல போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். உனக்கு வாக்குறுதி ஆண்டவர் தந்துதான் இந்த அழைப்பை எங்களுக்கு தருகிறார் ஆண்டவர். அந்த வாக்குறுதியினுடைய மேன்மையை சரியாக புரிந்து கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இறைவனுடைய அழைப்பை நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் உருமாற்றிக் கொள்ளுகிறோம். அவருடைய அழைப்புக்கு தகுதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை அழைக்கிறார் என்பதை நாங்கள் இந்த 1வது வாசகத்திலே சிறப்பாக பார்க்கிறோம். 2வது வாசகத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதிய இந்த அழகான கடிதத்திலே, 2வது கடிதத்திலே பவுல் சொல்லுகின்ற வார்த்தைகள், கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள்ளும். நற்செய்தியை ஏற்று வழிநடக்கின்ற பிள்ளைகள் துன்பத்திலே துவண்டு போவார்கள். வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. ஆனாலும் இந்த துன்பம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கின்ற அந்த சிறப்பைத்தான் இன்றைக்கு 2ஆம் வாசகம் எங்களுக்கு சொல்லும். இறைவனிடத்திலே அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தோடு என்னை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோமா? தவக்காலம் ஆண்டவரோடு அவருடைய பாடுகள் மரணத்தோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற காலம். நாங்கள் அவருடைய பாடுகளோடு மரணத்தோடு எங்களை கொடுக்கிறோமா?
இறை வல்லமையோடு இந்த உலகத்திலே வாழுவதற்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பை தருகிற போதும் அன்பானவர்களே, ஆண்டவருடைய உடனிருப்பின் ஆசீர்வாதத்தை மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொடுக்கிற அளவுக்கு என்னிடத்திலே மனப்பக்குவம் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். நற்செய்தி வாசகம் ஒரு அழகான பகுதி. ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக அந்த 3 சீடர்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக மிகவும் நெருக்கமாக அழைத்து கொண்டு போவதை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம். அந்த பேதுருவையும் ஜாக்கோப்பையும் ஜோவானையும் ஆண்டவர் மிகவும் நெருக்கமாக அழைக்க. பேதுரு சொல்றார், ஆண்டவர் நாங்கள் இங்கே இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. இறைவனுடைய மாட்சியை காணுகின்ற போது, இறைவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற போது அது மிகவும் அழகாக இருக்கும் அன்பானவர்களே. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். பேதுரு சொல்றார், ஆண்டவரை நாங்கள் இங்கே இருப்பது எத்தனை நன்று. உமக்கொன்றும் மோய்சனுக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரம் நாங்கள் அமைத்து இங்கே தங்கி விடுவோமா? இறைவனுடைய மாட்சி அவ்வளவு சந்தோஷமானது, அவ்வளவு மகிழ்ச்சியானது. ஆகவே ராயப்பரதை பார்த்து பிரமித்து போனார். நாங்கள் இங்கே இருப்போமா ஆண்டவரே? ஏன் இந்த கவலைகள், ஏன் இந்த வேதனைகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த உலக போக்குகள், இவற்றையெல்லாம் நாங்கள் வேண்டாம் எங்களுக்கு. நாங்கள் உம்மோடு நாங்கள் வாழுகிற அந்த அருமையான தருணங்களை நீர் எனக்கு தரமாட்டீரா? அன்பானவர்களே, இறைவனோடு இருக்கிற தருணங்கள் அழகானவை, அற்புதமானவை, பிரமிக்கத்தக்கவை. அது ஒளிமயமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானது. நான் மானிடமகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இந்த காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது. மாட்சியினுடைய வல்லமையை அனுபவிக்கின்றார்கள் அந்த சீடர்கள். அது அற்புதமான ஒரு விடயம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாட்சியை அடைவதற்கு உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நீ சாட்சியம் கொடுக்க வேண்டும், இந்த உலகத்திலே நீ கிறிஸ்தவ விழுமியங்களை அற்புதமாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே துன்பம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, நோய் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இவற்றோடு கூட இந்த இன்னல்களை எல்லாம் நீ தாங்கிக் கொண்டு வாழுகின்ற போது நீ மாட்சியை அடைந்து கொள்ளுவாய். இந்த துன்பங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே. இந்த உலகம் அப்படித்தான், உண்மைக்கு புறம்பாகத்தான் இந்த உலகம் வாழும். நாங்கள் உண்மையை பேசுகிற போது உலகம் எங்களை தூற்றும், உலகம் எங்களை பகைக்கும். நாங்கள் உண்மையோடு வாழுகிறோம். உண்மையா அது என்ன அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்பான். ஆண்டவருக்கு முன்னிலையில் நின்று கொண்டு பிலாத்து கேட்பான், உண்மையை சார்ந்தவன் எவனும் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கிறான் என்று கேட்ட போது பிலாத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கின்ற கேள்வி, உண்மையா அது என்ன என்று கேட்பான். உண்மை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பல மனிதர்களுக்கு இன்னும் விளங்கவில்லை, புரியாத புதிராகவே இருக்கிற. ஆகவே உண்மைக்கு சான்று பகருகிற போது பொய்மையான இந்த உலகம் எங்களை வெறுத்து ஒதுக்கும், எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது எதற்காக? இந்த துன்பங்களை ஏற்று வழிநடக்கின்ற போது ஆண்டவர் சாவை ஏற்றுக்கொள்ளுகிறார், சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு தன்னை கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொள்ளுகிறார் ஆண்டவர். எங்களையும் அதற்காகத்தான் அழைத்து நிற்கிறார் அன்பானவர்களே. இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும், என்னுடைய அழைப்பினுடைய மேன்மை எங்கே சங்கமித்து கொண்டிருக்கிறது? என்னுடைய அழைப்பினுடைய மேன்மை எங்கே இருக்கிறது? நான் ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதை செய்கிறேன்? நான் உண்மைக்கு சாட்சியம் கொடுக்கிற போது இந்த உலகம் பகைக்கும், நான் அன்பு செய்கிற போது நான் ஏமாற்றப்படுவேன், நான் இரக்கத்தோடு நான் மற்ற மனிதர்களை பார்க்கிற போது என்னை பலரும் தூற்றுவார்கள், நான் நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற போது கூடாத வார்த்தைகளை இந்த உலகம் எங்களை பார்த்து அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் இறை வல்லமையோடு நாங்கள் வாழுகிற போது இந்த துன்பம், இந்த கஷ்டம், இந்த வேதனைக்கெல்லாம் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஒளிமயமான வாழ்க்கை, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற அற்புதம் அன்பானவர்களே. ஆகவே அன்புமிக்க சகோதரங்கள், இன்றைக்கு ஒரு அழகான நாள். ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் பயணிக்கின்ற ஒரு நாள். அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். வல்லமையும் மாட்சியும் அனுபவித்த இந்த சீடர்கள் எப்படி இந்த மோட்சத்தினுடைய வல்லமை, இறை அரசினுடைய ஆட்சி, அந்த வல்லமையை அவர்கள் பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை அனுபவித்தார்கள். மோய்சனும் இந்த எலியாவும் அங்கே தோன்றுகிறார்கள். இதற்கு இறைவார்த்தை சொல்லுகின்ற மிக முக்கியமான மோய்சனும் எலியாவும் அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். மோய்சன் சட்டங்களை தருகின்றவர் என்று சொல்லுவார்கள், எலியா இறைவாக்கினர்களினுடைய உன்னதமான ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுவார்கள். அதனாலே சட்டமும் இறைவாக்கும் ஆண்டவர் இயேசுவிலே ஒன்றாக சங்கமிக்கின்றது. அந்த சட்டமும் இறைவாக்கும் ஆண்டவர் இயேசுவிலே நிறைவேறிக் கொண்டிருந்தது. திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம்,
அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்ற ஆண்டவர் வார்த்தையை சொல்லுவாரே. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போகாது என்று சொல்லுவாரே ஆண்டவர். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் அல்ல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள், இறை வார்த்தையினுடைய வல்லமை ஒருபோதுமே ஒளிந்து போகாது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அன்பானவர்களே, அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகிறோமா? இந்த உலகத்தினுடைய துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து போகிற போது அந்த மாட்சியினுடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுவோம். எனவே அன்புமிக்க சகோதரனே, முதலாவது ஆண்டவருடைய அழைப்பினுடைய மேன்மையை நாங்கள் அழகாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தடைகள், என்ன பிரச்சனைகள், என்ன துன்பங்கள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆபிரகாமை போல ஆண்டவர் சொல்லுகிற போது புறப்பட்டு செல்லுகிறார். அதுதான் அழைப்பினுடைய ஒரு சிறப்பு. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுக்காக நாங்கள் துன்பப்படுகிறோமா? சிலுவையோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்க்கிறோமா? இயேசுனுடைய சிலுவையினுடைய மகத்துவத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறோமா? மூன்றாவது, அந்த அழகான மாட்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கடந்து வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதல்ல கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை. அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த துன்பங்களை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவம் எங்களுக்குள்ளே இருந்தால் இறை வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் அன்பானவர்களே. எனவே இன்றைக்கு ஒரு அழகான நாள், சிறப்பான நாள். தவக்காலத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். சபத்திலையும் தபத்திலையும் பகிர்தலிலேயும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி அமைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய சிலுவைக்கு நாங்கள் சாட்சியம் கொடுக்க வேண்டும். உன்னதமான வாழ்க்கை பயணத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்தும் வாழ, இறை உறவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க தொடர்ந்தும் செபிப்போம். ஆமென்.